Hi viewers, welcome to all. I am Rekha from Trusted Education. We will go to learn 10th Max Algebra 3rd chapter. இதில் வந்து second exercise 3.2. இதில் first question என்னன்னா find the GCD of the given polynomial. ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு equation உடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன find பண்ணணும்னா GCD வந்து find பண்ணணும். என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஜிசிடி ஃபைண்ட் பண்ண இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்டு பார்ட்டு. அப்போ ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து கிவன் டேட்டாவை வந்து எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன எடுத்து எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு. இப்போ இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இதுலேருந்து ஈக்குவேஷன்லேருந்து இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 3 வந்து காமனாக வெளியில் எடுத்தோன்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. ஓகேங்களா, 3 வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கும் வந்து என்னது, இந்த 2 வந்து நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும், 2x பவர் 4 ப்ளஸ் 7x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணுறதுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எடுத்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னா, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, ஆனால் அதுக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2x பவர் 4 இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஜி ஆஃப் எஸ் தான் வந்து என்னதான் இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஹையஸ்ட்டாக எந்த இக்குவேஷன் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம வந்து டிவைடண்டுக்கு உள்ளே போடணும். கம்மியாக இருக்கிறத வந்து என்னது டிவைசரை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸு வந்து எதை எடுக்கணும்னா செகண்ட் இக்குவேஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுங்க. புரியுதா, அதுதான் ஆனால் வந்து ஹையஸ்ட் கோஎஃபிஷியண்டாகவும் இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து 4 தான், ஈக்குவல் தான், பிரச்சனை இல்லை. 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குதோ அதை எழுதிக்கலாங்க. 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. ஓகேவா, இப்போ வந்து இனி வந்து நம்ம வந்து லாங் டிவிஷன் பண்ணிக்கலாம். லாங் டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2x பவர் 4 ப்ளஸ் 11x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. இங்கே வந்து என்ன வரும், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x. இனி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து அதோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துக்கலாம். கோஎஃபிஷியண்ட் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இதை வந்து என்னது 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு மேலே என்ன போடலாம், 2 போட்டு இங்கே வந்து 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 2x பவர் 4 ப்ளஸ் 2 2s are 4x கியூப் ப்ளஸ் 4 2s are 8x ஸ்கொயர் மைனஸ் 16x. இனி வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் 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 ப்ளஸ். இப்போ இந்த 2x பவர் 4 வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 3x கியூப் ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12x. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஏதோ எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதை விடவும் இது கம்மியாக இருக்குது, டிவைடண்ட் வந்து கம்மியாக இருந்தால் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. இதில் வந்து இப்போ நம்ம வந்து 3 வெளியில் எடுத்தாலும் நமக்கு வந்து 0 ஆகாது. ஸோ இதை வந்து திருப்பி வந்து நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதி கால்குலேட் பண்ணணும். 3 காமனாக வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வருது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4
எக்ஸ். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. ஸோ திருப்பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். திருப்பி வந்து நம்மளுடைய ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, நம்மளுடைய இந்த ஜி ஆஃப் எக்ஸை வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 4x² மைனஸ் 8x. இதுதான் நம்ம எடுத்த ஜி ஆஃப் எக்ஸு. இதை வந்து இனி லாங் டிவிஷனுக்கு உள்ளே போட்டு இந்த நமக்கு கிடைச்ச ரிமைண்டர் கொண்டு டிவைட் பண்ணிக்கணும். இனி வந்து நம்மளோட லாங் டிவிஷன் போடுங்க. லாங் டிவிஷனில் ஜி ஆஃப் எக்ஸை வந்து உள்ளே போடுங்க. ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் பவராக இருக்குது, அதனால் அதை உள்ளே போடுங்க. 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரிமைண்டரை வந்து வெளியில் போட்டுக்கோங்க. என்னது, x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. இதுதான் நம்மளுடைய ரிமைண்டர். இதை வந்து வெளியில் போட்டிருக்கோம். இனி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து x பவர் 4 இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ x கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த என்ன ஆகும், x³ இன்டு x வந்து x பவர் 4 ப்ளஸ் 4x³ ப்ளஸ் 4x². இனி சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த x பவர் 4ம் x பவர் 4ம் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x³ மைனஸ் 8x² மைனஸ் 8x. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ -2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், -2x³ மைனஸ் 8x² மைனஸ் 8x. இனி சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 0 கிடைக்கிது. அப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா எது நம்மளுடைய ஜிசிடி, நம்மளுடைய இந்த டிவைசர் தான் வந்து நம்மளுடைய ஜிசிடி. ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்ன, GCD is equal to x³ plus 4x² plus 4x. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். என்ன வரும், எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் x² plus 4x plus 4. இதுதான் நம்மளுடைய GCD. ஓகேங்களா. இனி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன, 3x³ plus 3x² plus 3x plus 3. நெக்ஸ்ட்டு 6x³ ப்ளஸ் 12x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 12. இதுக்கு வந்து நம்ம இனி ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் வந்து என்னது 3x³ இருக்குது, இங்கே ப்ளஸ் 6x³ இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. சொல்யூஷன் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இக்குவேஷன்லேருந்து எதை வெளியில் எடுக்கலாம், 6ஐ வெளியில் எடுக்கலாம். அப்போ 6ஐ வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் x ப்ளஸ் 2. சரியா. இனி நமக்கு வந்து f of x g of x எழுதிக்கலாம். f of x என்ன, f of x is equal to x³ plus x² plus x plus 1. Next g of x is equal to x³ plus 2x² plus x plus 2. ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் x³ இருக்குது, இங்கே ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ நம்மளுடைய என்ன இருக்குது, இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து x³ இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து என்னது ப்ளஸ் 2x² இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறத தான் வந்து என்னது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா. நமக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூவை வச்சு தானே வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சார் இதை வந்து டிவைடண்டாக எடுத்துக்கணும். இந்த x³ ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குல்ல, இதை வந்து டிவைசராக எடுத்துக்கணும்.
இப்போ நம்மளோட டிவைடண்ட் என்ன எழுதணும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. டிவைசர் என்ன, ஹையஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து என்னது லாங் டிவிஷனுக்கு உள்ளே போட்டுக்கணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனி வந்து நமக்கு வந்து இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ ஜஸ்ட் 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, x², இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 1. இப்போ வந்து நமக்கு வந்து ரிமைண்டர் நெக்ஸ்ட் பண்ண முடியுமா, இந்த இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ இனிமேல் பண்ண முடியாது, ஏன்னா அது சின்ன பவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து x² ப்ளஸ் 1 வந்து நமக்கு இன்னும் 0 ஆகலை, என்னது நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம வந்து திருப்பியும் லாங் டிவிஷன் போட்டு கேல்குலேட் பண்ணணும். திருப்பி லாங் டிவிஷன் போடும்போது என்ன ஆகும், இது வந்து டிவைசராக மாறும். இங்கே உள்ள இந்த g(x) வந்து என்னதாகும், டிவைடண்ட் ஆகும். இப்போ லாங் டிவிஷனுக்கு உள்ளாடி ஹையஸ்ட் பவராக இருக்கிறது தான் வந்து லாங் டிவிஷனுக்குள்ளே போடணும். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. டிவைசர் என்ன, x² ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து இனி வந்து நம்ம வந்து இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூபு ப்ளஸ் இங்கே வந்து x² இல்லை, ஸோ 0x². தென் வந்து இங்கே என்னதாகும், ப்ளஸ் 1x ஆகும். ஃபஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கிது, x². தென் வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 1. சரியா, இப்போவும் நமக்கு வந்து என்னதாகலை, வந்து 0 ஆகலை. கரெக்டாக இனி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, ஓகே. நமக்கு வந்து இங்கே x² ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே x² ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ஒரு 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஆயிரும் தானே. அப்போ ப்ளஸ் 1 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், x² தென் ப்ளஸ் 1. ஓகேங்களா. இனி வந்து நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 0 வந்து நமக்கு ரிமைண்டராக கிடைக்கிது. 0 வந்து இப்போ வந்து நமக்கு ரிமைண்டராக கிடச்சிருச்சு. அப்போ நம்மளுடைய ஜிசிடி என்ன, x² ப்ளஸ் 1 தான் நம்மளுடைய ஜிசிடி. சரியா, ஜிசிடி என்ன, x² ப்ளஸ் 1. இந்த x² ப்ளஸ் 1 வந்து எழுதிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.